எப்பொழுதுமே சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தைரியமாக இருப்பீங்க. எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் துணிச்சலுடன் எடுப்பீங்க. அதுவும் துணிச்சல் நிறைந்த சில செயல்களை எப்பொழுதுமே நீங்கள் செய்வதற்கு முன்வருவீங்க. அப்படிப்பட்ட தைரியமிக்க ஒரு ராசிக்காரர்களாகத்தான் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் விளங்குவார்கள். அப்படிப்பட்ட சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ராசியில சனி பகவான் புகுந்திருக்கிறார். இதனால் உங்களுக்கு இங்கே பெரிய அளவில் நன்மைகளும் ஏற்படும், அதே அளவில் தீமைகளும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ராசியில் ஏற்பட போகிறது. எந்த அளவிற்கு நன்மைகள் இருக்கும், எந்த அளவிற்கு தீமைகளும் உங்களுடைய ராசியில் இருக்கும் என்பதை இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் பார்த்து விடலாம். சிம்மம் ராசியில பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நேரத்துல 6வது மற்றும் 7வது வீட்டுல சனி பகவான் உரிமையாளராக இந்த ஒரு நேரத்தில் அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்களுக்கு சனி தோஷம் என்றும் இந்த ஒரு நேரத்தை உங்களுக்கு கூறலாம். ஏன்னா இந்த 2 வீட்லையும் சனி பகவான் அமர்ந்து விட்டார் அப்படின்னா உங்களுக்கு சனி தோஷம் ஏற்பட போகிறது அப்படின்னு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக கூறணும். அதுவும் 6ஆம் வீடு அப்படிங்கிறது ஒரு கெட்ட வீடு அப்படிங்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வீட்டில் உருவாகும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள், உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், உங்களுடைய பேச்சை வீட்டில் இருக்க யாரும் கேட்க மாட்டாங்க. வீட்டில் இருக்க அனைவருக்கும் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் இருக்க அனைவருமே ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்ளாமல் இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு வீடாகத்தான் இந்த 6ஆம் வீடானது சனி பகவான் வந்து அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ராசியில் ஏற்படும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே நேரத்தில் 7ஆம் வீட்டிலையும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார். இதனால் வாழ்க்கை துணை, வணிகம், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நட்பு, இந்த 3ஐயும் இந்த 7ஆம் வீடானது சுட்டி காட்டும். இதனால் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படலாம். ஆனால் 6ஆம் வீட்டுனால உங்களுக்கு கெட்ட சில செயல்களும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். 7ஆம் வீடு அப்படிங்கிறது மூலத்திரிகோண ஒரு ஸ்தானமாக இந்த நேரத்தில் சனி பகவான் அழைக்கப்படுகிறார். இதன் காரணமாக சமத்துவ ஒரு கிரகமாக சனி பகவான் மாறுகின்றார். இதனால் அவர் இந்த ஒரு காலத்துல நோய்கள், கடன்கள் மற்றும் இழப்புகள் ஏற்படுவதை நீங்கள் கண்களாக நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டில் ஏதாவது சின்ன இழப்புகள் இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக ஏற்படும். இதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. சின்ன அசம்பாவிதங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வீட்டில் ஏற்பட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரின் மனத்தையும் இந்த ஒரு நேரத்தில் அது துன்பப்படுத்தும். கண்டிப்பாக இந்த ஒரு செயலானது இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். ஆனால் அதற்கு அப்புறமாக நன்மைகளும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட தோன்றும். சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பதனால் அவரை சரளா யோகம் அப்படின்னு இந்த ஒரு நேரத்தில் அழைக்கிறாங்க. 7ஆம் வீட்டில் இருக்கிறத திக்பாலா அப்படின்னு இந்த ஒரு நேரத்தில் சனி பகவானை அழைத்து கொண்டு இருக்கிறார்கள். 10ஆம் வீட்டில் சனி பகவான் எப்பொழுது அமர்கிறாரோ அப்பொழுது உங்களுக்கு ராஜயோகம் அப்படி இருக்குமாங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனைவியால் அந்த அளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட உங்கள் மனைவிகள் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு சில நிபுணர்கள் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன இழப்புகள், நோய் நொடிகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் நிதிநிலை சம்பந்தமாக தேவையில்லாத அளவிற்கு நீங்கள் அடி வாங்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். கண்டிப்பாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரம் ஒரு நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறத தான் கூறியாக வேண்டும். உங்களுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு மிதுமையான சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயமாக விளங்கும். நீங்கள் நினைத்த சின்ன சின்ன செயல்கள் உங்களுக்கு நடந்து கொண்டே தான் இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு தீமைகள் நடக்குமோ அதே அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் நினைத்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் நன்மைகள் நடக்கும். அதுவும் உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க பொறாமை பாதிப்பு உங்களை ஏற்படுத்தும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் வளர்ந்து கொண்டு வருவீங்க. வீட்டில் பிரச்சனைகளும் இழப்புகளும் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய உத்தியோகமாக இருக்கட்டும், உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும், அதில் அனைத்தும் உங்களுக்கு அதிகப்படியான அளவிற்கு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களை பார்த்து உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவாங்க. அவங்க உங்கள் மீது கண் திருஷ்டி வைப்பாங்க. எனவே இந்த ஒரு நேரத்தில் கண் திருஷ்டி கழிப்பதற்கு என்ன செய்யணுமோ அதையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் செய்து வருவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அவர்களின் பொறாமையானது உங்களுக்கு அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே முடிந்த அளவிற்கு வெளியில் செல்லும் பொழுது நீங்கள் ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. அது நீங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் வெளியில் செல்லும் பொழுது அதிக அளவுக்கு ஆடம்பரமாக நீங்கள் இல்லாமல் இருந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காதவர்கள் உங்களை பார்த்து இந்த ஒரு நேரத்தில் பொறாமைப்பட்டு அதனாலும் சின்ன சின்ன கெடுதல்கள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படக்கூடுமாம். எனவே இதையும் நீங்கள் பின்பற்றிக் கொள்வது மிகவும் நல்லது.
வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் இத்தனை நாட்கள் வர அதிக அளவுக்கு லாபம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்சு கொண்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மந்தமான ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகத்தான் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். ஆனால் நீங்கள் இது நினைத்து அந்த அளவுக்கு இந்த ஒரு நிலையை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நான் காலப்போக்கில் அதுவாகவே சரியாகிடும். மற்ற நாட்களை விட இந்த ஒரு நாளில் வந்து மந்த நிலை வந்து ஏற்படும். இந்த நாள் உங்கள் கை காசை போட்டு உங்கள் கூட உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக ஏற்படலாம். வேலை இடத்தில் உங்களின் திறமைகளை இந்த ஒரு நேரத்தில் ஓரங்கட்டப்படும். அதாவது உங்களுக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் புதிதாக வந்து சிலர் வந்து உங்களுடைய திறமைகளை ஓரங்கட்டிடுவாங்க. உங்களை விட ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம். இதனால உங்களை வந்து இந்த ஒரு நேரத்தில் அந்த அளவுக்கு அதிகமாக கண்டு கொள்ள மாட்டாங்க. இருந்தாலும் அந்த ஒரு புதிய நபர்கள் இறுதி வரைக்கும் அந்த ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களை தான் அந்த ஒரு இடத்துல தேடி வருவாங்க. எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எவ்வளவுதான் அவமானப்படுத்தப்பட்டாலும் கண்டிப்பாக ஒருபோதும் உங்களை அவங்க விட்டு விட மாட்டாங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களை வந்து ஓரம் கட்டுவாங்களே தவிர ஒருபோதும் உங்களை அவங்க விட்டு விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட நேரமாகவும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காமல் கூட போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். இத்தனை நாட்கள் அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காமல் செல்லவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நன்மை செய்தவர்களே உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு மாறுகிறது. நீங்களே நினைச்சு பார்க்க மாட்டீங்க, ஏன்னா அவங்களுக்காண்டி நம்ம அவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்தோம், ஆனா அவன் அதை அனைத்தையுமே மறந்துட்டு நம்மளை இப்படி பேசுறானே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு யாராச்சும் காசு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் வந்து இருக்கும். இதனால அவங்க வந்து இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டாயமாக இருக்கும். குலதெய்வத்தின் அருள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் முடிந்த அளவுக்கு நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து வழிபடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை தேடி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பலம் அப்படின்னு இருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களை மட்டுமே நம்பி எந்த காரியத்திலையும் நீங்கள் இறங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுடைய உறவினர்கள், பெற்றோர்கள், யாரையும் நம்பாதீங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களை நம்பி எல்லா விதமான காரியங்கள்லையும் இறங்குங்க. மற்றவங்க நம்பி ஏதாவது காரியத்தில் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தோல்வியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்ப்புகளை முறியடிக்கும் தைரியம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பலவீனமாக இருப்பது என்னன்னா, உறவினர்களின் எதிர்ப்பு மனவேதனையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். காரிய தாமதம் நிம்மதியை உங்களுக்கு கெடுத்துவிடும். நீங்கள் நினைத்து வச்சிருப்பீங்க சில செயல்களை இந்த ஒரு நேரத்தில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் அந்த காரியம் வந்து முடியாமல் தாமதமாகி கொண்டிருக்கும். இதனால் பெரிய அளவில் உங்களுடைய மனசு கஷ்டப்படுத்தப்படும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு இருக்கிறது என்னன்னா, உரிய நேரத்தில் உங்களால் வேலைக்கு போக முடியும். வேலைக்கு போகணும், அதாவது இந்த ஒரு டைமிங் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, இத்தனை நாட்கள் வர உங்களுடைய மேல் அதிகாரிகளோ இல்லைன்னா உங்களுடைய முதலாளியோ உங்கள் மீது பாசமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அவர்கள் அனைவரும் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காமல் செல்லவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நன்மை செய்தவர்களே உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு மாறுகிறது. நீங்களே நினைச்சு பார்க்க மாட்டீங்க, ஏன்னா அவங்களுக்காண்டி நம்ம அவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்தோம், ஆனால் அவன் அதை அனைத்தையுமே மறந்துட்டு நம்மளை இப்படி பேசுறானே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு யாராச்சும் காசு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் வந்து இருக்கும். இதனால அவங்க வந்து இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டாயமாக இருக்கும். குலதெய்வத்தின் அருள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் முடிந்த அளவுக்கு நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து வழிபடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை தேடி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பலம் அப்படின்னு இருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களை மட்டுமே நம்பி எந்த காரியத்திலையும் நீங்கள் இறங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுடைய உறவினர்கள், பெற்றோர்கள், யாரையும் நம்பாதீங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களை நம்பி எல்லா விதமான காரியங்கள்லையும் இறங்குங்க. மற்றவங்க நம்பி ஏதாவது காரியத்தில் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தோல்வியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்ப்புகளை முறியடிக்கும் தைரியம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பலவீனமாக இருப்பது என்னன்னா, உறவினர்களின் எதிர்ப்பு மனவேதனையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். காரிய தாமதம் நிம்மதியை உங்களுக்கு கெடுத்துவிடும். நீங்கள் நினைத்து வச்சிருப்பீங்க சில செயல்களை இந்த ஒரு நேரத்தில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் அந்த காரியம் வந்து முடியாமல் தாமதமாகி கொண்டிருக்கும். இதனால் பெரிய அளவில் உங்களுடைய மனசு கஷ்டப்படுத்தப்படும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு இருக்கிறது என்னன்னா, உரிய நேரத்தில் உங்களால் வேலைக்கு போக முடியும்.
வேலைக்கு போகணும். அதாவது இந்த ஒரு டைமிங் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, இத்தனை நாட்கள் வரை உங்களுடைய மேல் அதிகாரிகளோ அதிகாரிகளுக்கு இருக்கும். அவங்களுக்கு யாராச்சும் காசு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இதனால அவங்க இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டாயமாக இருக்கும். குலதெய்வத்தின் அருள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல முடிந்த அளவுக்கு நீங்க குலதெய்வத்தை நினைத்து வழிபடுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய அளவுல வெற்றியை தேடி கொடுக்கும்.